எல்லாருக்கும் தேசம்தான் முதன்மை, நேஷன் ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் அப்படின்னாரு. அதோட சேர்த்து ஒரு 7 முக்கியமான விஷயத்த பேசியிருக்காரு. அது நாட்டு மக்கள் எல்லோருமே பின்பற்றணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தவும் செஞ்சிருக்காரு. நீங்க பார்க்கலன்னா அதை தேடி போய் பாருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கோவிட் காலங்கள்ல அதிகமா இருந்துச்சு, மீண்டும் அது மாதிரியான ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத குறைச்சுக்கோங்க, யாரும் 1 வருஷத்துக்கு தங்கமே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வெஹிக்கல்லாம் யூஸ் பண்றோம்ல, 2 வீலர் 4 வீலர் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுங்க. அதே மாதிரி வந்து குக்கிங் ஆயிலை வந்து முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சமையல் பழக்கங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ல நம்ம வந்து ஆர்வம் காட்டுறோம், அது மாதிரி இல்லாம நேச்சுரல் ஃபார்மிங் பண்ண கத்துக்கோங்க. இதோட சேர்த்து ஃபாரின் பிராண்ட்ஸை நிறைய பர்ச்சேஸ் பண்றீங்க, சுதேசி ப்ராடக்டை வாங்கி பழகுங்க. கொஞ்ச நாளைக்கு வெளிநாடு ட்ரிப் எல்லாம் போறத கொஞ்சம் மறந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான 7 விஷயங்களை பேசியிருக்காரு.